அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். த டிஎன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2025-26 ஆண்டுக்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சது. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம ரவுண்டு 2 அண்டு ரவுண்டு 3 ரவுண்டு 4 நடக்குமா? ஸோ அப்படி நடந்துச்சுன்னா அதில் எனக்கு சீட்டு கிடைக்குமா? அப்படி சீட்டு கிடைச்சிது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் காலேஜில் கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா எந்த கட் ஆஃப் இருந்தால் எனக்கு ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் காலேஜோ கிடைக்குங்கிற முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உங்கள் மார்க்குக்கு இந்த ரவுண்டு 2 ரவுண்டு 3 கிடைக்குமா, இல்லை நான் ப்ரைவேட்டு காலேஜில் போய் சேர்ந்துடலாமா இந்த கவுன்சிலிங் எதிர்பார்க்காம, அப்படிலாம் சில பேர் யோசிப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இது 2024-2025 வருஷத்துக்கான பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸை வச்சு இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு நடந்த மாதிரியே லாஸ்ட் இயரும் ரவுண்டு 1 கவுன்சிலிங் டிகிரி ப்ரோக்ராமுக்கு நடந்திருக்கு. அந்த டிகிரி ப்ரோக்ராமில் எந்த கட் ஆஃப் வரையும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து 1 by 1 நம்ம தெரிஞ்சுப்போம். இது செப்டம்பர் மாதம் நடந்திருக்கு 20ஆம் தேதி. அது 28, 27 அந்த தேதியில் ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. நம்ம இப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சு பார்த்தெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி கட் ஆஃப் அந்த ரவுண்டு 1ல் கடைசியாக இருக்கக்கூடிய மார்க் தான் நம்ம பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ஷெட்யூல்டு கேஸ்ட்டாக இருந்ததுன்னா 175 செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்க ஆவரேஜாக 175 மார்க் அது வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு அந்த கேட்டகரி வைஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிசி 175, அதே மாதிரி கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. பிசிஎம் 175 எல்லாம் அந்த ஆவரேஜில் இருக்குது. ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம் இதில். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா 174.77 சரிங்களா. இது லாஸ்ட் வருஷம் ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் முடிஞ்ச கட் ஆஃப் மார்க்கு கேட்டகரி வைஸ். இப்போ அடுத்ததாக நம்ம அதுலேயே அடுத்தபடியாக இருக்கக்கூடியதில் பார்ப்போம். பிசி கேட்டகரியாக இருந்தால் இன்னமும் குறைஞ்சிருக்கு மார்க்கு. 173 வரைக்குமே அது வந்திருக்கு பிசி கேட்டகரிக்கு. அப்புறம் ஷெட்யூல்டு கேட்டகரிக்கும் 173 வந்திருக்கு. அடுத்த பிடிஎஃப் பேஜை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது 173 வரைக்குமே கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிருக்கு எல்லா கம்யூனிட்டியுமே ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது 4/8/2025 இந்த அகாடமிக் இயருக்கு கட் ஆஃப் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிசி கேட்டகரிக்கு 180.5 கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரி இருந்தால் அதுவும் 180.5 இந்த ரேஞ்சில் இருக்குது. பட் லாஸ்ட் இயர் எஸ்சியை 180.5, பட் லாஸ்ட் இயர் 173, 74, 75 வரைக்குமே வந்திருக்கு. இந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் எம்பிசி கேட்டகரி இருந்தால் 181 ஆர் 182 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த வருஷத்துக்கான ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் அது. சரி, லாஸ்ட் இயர் 2024-25க்கான ரவுண்டு 2க்கான கவுன்சிலிங்க்கான அட்டவணையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இதுவும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் தான். ஸோ இதில் அடுத்த மாதம் நடந்திருக்கு. அக்டோபர் மாதத்தில் இது நடந்திருக்கு. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 21/10 கொடுத்துருவாங்க. 15/10 அடுத்த ரிசல்ட் 21/10 நடந்திருக்கு. இது ரவுண்டு 2 கவுன்சிலிங். இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறதும் இது தான், அந்த அட்டவணையை தான். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது இதில் கட் ஆஃப் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 126 சம்திங் வரைக்கும் கிடச்சிருக்கு. பிஃபார்ம், ஏஎம்சி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அதெல்லாம் பிஎஸ்சி நர்சிங் ஃபார் உமனு, ஷெட்யூல்டு கெஸ்ட்டாக 126 இது வரைக்குமே ரவுண்டு 2ல் ப்ரைவேட்டு காலேஜஸ்க்கு கிடச்சிருக்கு. ப்ரைவேட்டு காலேஜுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸை விட அதிகமாக இருக்கும்.
கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே போகும்போது அந்த ஃபீஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக ரவுண்டு 3க்கான கவுன்சிலிங்கு 2024-25லேயும் நடந்திருக்கு. இது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய சீட்டு தான் அந்த அட்டவணையில் அவங்க அலாட்மெண்ட்டுக்கான தேதியை வந்து கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் 2 முடிஞ்சு. ஸோ அதில் வந்து 21/11 நவம்பர் மாதம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 25/11/2024 டிசம்பரில் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் 99.25 வரைக்குமே வந்திருக்கு. பட் ப்ரைவேட் காலேஜு. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கு, அப்புறம் வந்து பிஃபார்மு, இது எம்பிசி கேட்டகரிக்கு 99, அப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 99, பிசிஎம்முக்கு 99. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் காலேஜஸ்க்கு, நாட் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ். சில பேர் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்பீங்க. பட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுக்குள்ளேயே அந்த கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது அதே 24 to 25க்கு 4வது கவுன்சிலிங், ஸ்ட்ரே கவுன்சிலிங், அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய 4th கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் ஆர்டருக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த கவுன்சிலிங்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டெலாம் வந்திருக்கு. அதில் வந்து 20ஆம் தேதி டிசம்பர் 2024 ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 2 days தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4th கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் வந்து சில பேர் வந்துட்டு ரீஅலாட்லாம் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் 107, அப்புறம் வந்துட்டு எஸ்சி அந்த 105. ஸோ இது மாதிரி வந்து ப்ரைவேட்டு காலேஜுக்கு வந்து இருக்குது. நம்ம ப்ரைவேட்டு காலேஜ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குதுன்றதுனால எல்லா காலேஜும் கிடைக்கிற காலேஜ் போய் சேர்ந்துடக்கூடாது. அது நல்ல காலேஜாக, கோர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம விசாரிச்சுட்டு போய் சேரணும். சரிங்களா? சில பேர் வந்துட்டு இந்த கவுன்சிலிங் வெயிட் பண்ணாமல் நல்ல காலேஜாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட்டு காலேஜில் டொனேஷன் மாதிரி கொடுத்து கூட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி போனீங்கன்னா அதிகமாக காசு இருக்கும். இதில் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4ல் யாரெல்லாம் டிகிரி கோர்ஸுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும். முன்னாடி வந்துட்டு நடந்த கட் ஆஃப் ரேஞ்சை வச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது சார்ந்த தகவல் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் அட்மிஷன். டிப்ளமோ கோர்ஸ் சார்ந்த ரேங்க் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க.